ஹே ஆல், இன்னைக்கு ரிவ்யூவில் ஃபிலிப்ஸ் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ்ஷோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இது அரௌண்ட் 2500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஃபிலிப்ஸ் பிராண்ட்னு சொல்கிறதுனால ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் நான் வாங்கினேன். மெயினாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்காக. என் ஹேர் டைப் பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப டைட் கேர்ள்ஸ் இல்லை, பட் ஃப்ரிஸியாக வேவியாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் அயன் மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெயிட் லுக்காக எனக்கு வேணாம். ஜஸ்ட் ஒரு நீட்டாக கண்ட்ரோல்டாக சாஃப்டாக இருந்தால் போதும்னு தான் இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதை நான் யூஸ்வலி ஹை ஹீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். நார்மல் ஹீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் என் ஹேருக்கு ஹை ஹீட்டில் தான் பெட்டராக ஒர்க் ஆகுது. அரௌண்ட் 3 டைம்ஸ் ஸ்லோவாக ப்ரஷ் பண்ணாலே அது ஒரு நேச்சுரலான ஸ்ட்ரெயிட் கம் வேவி லுக் வந்துடும். எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக அயன் பண்ண மாதிரி இருக்க லுக் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்டே பற்றி சொல்லணுன்னா, ஸ்வெட் இல்லை, சன்லைட்டில் நம்ம அதிகமாக எக்ஸ்போஷர் ஆக மாட்டோம் அப்படின்னா இது ஃபுல் டே கூட நல்லாயிருக்கும். ஆனால் சப்போஸ் நம்ம அதிகமாக வெயிலில் தான் இருப்போம், ஸ்வெட் அதிகமாக இருக்கும், சன்லைட்டில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா இது கண்டிப்பாக பேக் டு ஃபார்ம் அதோட நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். பட் ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணால் அது ரொம்ப நார்மல்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் மட்டும் அப்படியே 2 to 3 டேஸ் வரைக்குமே இதோட ஸ்டே வந்து ஃபுல்லாகவே இருக்கும், அன்டில் த நெக்ஸ்ட் வாஷ் வரைக்குமே. ஸ்வெட் படுற பிளேஸில் இருக்க ஹேர்க்கெலாம் மட்டும்தான் அதோட பேக் டு ஃபார்ம் வந்துடும். ஓவராலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், எல்லாமே ஒவ்வொருத்தரோட ஹேர் டைப் பொறுத்து, அவங்க எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் அவங்க லிவ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இதோட ஸ்டே வந்து இருக்கும். பட் நீங்கள் ஏசிலே இருக்கிறது, வெயிலில் ரொம்ப போகாமல் இருக்கிறது மாதிரி இருக்க லைஃப் ஸ்டைலாக இருந்தால் இது ரொம்பவே டீசெண்டாக ஒர்க் ஆகும். டைட் கேர்ள்ஸ் இருக்க பீப்புள்ஸ்க்கு இது ஃபுல் ஸ்ட்ரைட்டு ஃபினிஷ் கொடுக்காது. ஆனால் ஒரு சாஃப்டாக வேவியாக இருக்க ஹேருக்கு நல்லாவே சூட் ஆகும். கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் இருக்குது, கொஞ்சம் வேவி இருக்குன்னா உங்களுக்கும் இது டீசெண்டாகவே சூட் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஹேர்ன்றது ஒரு ஸ்டைல் இல்லை, அது ஒரு லிவிங் திங் மாதிரி தான். அதுக்கு டெய்லி ஹீட்டை கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ஸ்ட்ரைட்னர் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் டூல் தான். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, 70% ஹேர் கேர் பண்ணி ப்ராப்பர் வாஷ், ஆயிலிங், கண்டிஷனிங், ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 30% மட்டும் டூல்ஸை நம்பி இருக்கணும். பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஹேருமே லாங் டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபிலிப்ஸ் பிராண்டாக இருந்தாலுமே அட் த எண்டில் இதுவும் ஒரு ஹீட் டூல் தான். ஸோ ஒகேஷ்னலாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஹேர் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு 30%ஆவது உங்களுக்கு ஒரு ஹேருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். தேங்க்யூ.